எனக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை தான் இல்லையா? ஆனா அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்றோம்? எப்பவுமே நம்ம மன விருப்பத்தின்படி, நம்ம மாம்ச இச்சையின்படி, நம்முடைய சித்தத்தின்படியே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு, எனக்கு அதான் பிடிக்கும், நான் அப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் பண்ணுவேன், நான் இப்படிதான். ஓகே, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நம்ம அவருடைய விருப்பத்தின்படி வாழணுமா, இந்த வாழ்க்கைய அவருடைய சித்தத்தின்படி வாழணுமா, அவருக்கு பிரியமா வாழணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லி தருது. ஸோ முதலாவது நம்ம அவருக்கு பிரியமா வாழணும் அப்படிங்கிறத நம்ம விரும்பணும். அவருக்கு பிரியமா வாழ்றதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் நம்மளை உருவாக்குறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம அவருக்கு பிரியமா வாழணும் அப்படின்னு நம்ம சில நேரம் விரும்புவோம். ஆனா எப்படி வாழணும் நமக்கு தெரியாது இல்லையா? அதான் அந்த வேத வசனம் சொல்லி தருதுன்னா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். அவன் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உமக்கு பிரியமா நான் வாழணும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீங்க போதிச்சு தாருங்க, எனக்கு கற்று